மார்னிங்ப்பா. இன்றைக்கி கெட்டிமலம் சீரிஸ் கொடுத்துருக்கேன். ஆமாம் டியர்ஸ், நேற்று கெட்டிமலம் சீரிஸ், இன்றைக்கி கெட்டிமலம் சீரிஸ் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அது ரெகுலராக கொடுத்து முடிப்போம். ஏன்னா அதுக்கான கொஞ்சம் தானே இருக்குது, கொஞ்சம் எபிசோட்ஸ் தானே இருக்குது. அதனால் அது கொஞ்சம் குயிக்காக கொடுத்து விடுவோம் அப்படின்னுட்டு. ஓகே டியர்ஸ், இன்றைக்கான செக்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அஜயோட அப்பா, அதாவது மிஸ்டர் ஜெகநாதன் எதுக்கு அர்ஜுனுக்கு கால் பண்ணாங்கன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லைங்களா. இன்றைக்கி அதுக்கான இதுதான். அஜயோட அப்பா வந்து கால் பண்ணி மிஸ்டர் அர்ஜுன் கிட்ட என்ன பேசினாங்க அப்படிங்கிற செக்மெண்ட்டும், அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நம்ம கீர்த்து விக்ரம் அவங்களுடைய செக்மெண்ட்டை நான் காட்டாமலே விட்டுருந்தேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அதுலேயே ரீசன் சொல்லியிருப்பேன், வீடியோலேயே ரீசன் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னாக்கா, அவங்களுடைய சீன்ஸ் நான் வந்து எடுத்தேன், ஊரில் இருக்கிற மாதிரியான சீன்ஸ் வந்து எடுத்தேன். ஒரு 14 நிமிஷம் வீடியோ எடுத்தேன், டெலீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி மறுபடியும் இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் அவங்க சீன்ஸையே நான் திரும்பவும் எடுத்தேன். அகெயின் அந்த சீனும் மறுபடியும் டெலீட் ஆகிடுச்சு ஆப்லேருந்து. ஸோ ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சா, அதனால் அவங்களோட சீன்ஸை வந்து டோட்டலாகவே நான் எடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ வந்து அவங்களுக்கு சீன் கொடுத்துருக்கேன், ஏன்னா அவங்க ஊர்லேருந்து கிளம்பணும் பார்த்தீங்களா, அதனால கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ரீசன் சொல்லியிருக்கேன் டியர்ஸ், பாருங்க ஓகேங்களா. ஓகே டியர்ஸ், கெட்டிமேலே பார்த்துலாமா, ஸ்டோரிக்குள்ளே போயிடும். இவர் எதுக்கு எனக்கு கால் பண்றாரு? மாமா என்னாச்சு மாமா? யார் போன்ல? ஏய் பொண்டாட்டி, என்ன மாமா யார் போன்ல? போனை பார்த்துட்டு ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கீங்க. நான் ஃபோன் பண்ணது யாருன்னு கேட்டா நீ இப்படிதான் இருப்ப. என்ன மாமா, அப்படி யார் தான் ஃபோன் பண்ணது? மிஸ்டர் ஜெகநாதன். மாமா இவர் எதுக்கு மாமா இப்ப கால் பண்றாரு? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? பூஜா ஏதாவது சொல்லிட்டாங்களா? என்ன மாமா, இவர் எப்பவுமே உங்களுக்கு கால் பண்ணவே மாட்டாரே, இப்ப திடீர்னு கால் பண்ணிருக்காருன்னா ஐயோ ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் மாமா. ஏய் இதுக்கு இப்படி பதறான்? இவர் ஃபோன் பண்ணிட்டா ஏதாவது ப்ராப்ளமா தான் இருக்குமா என்ன? வேற ஏதாவது விஷயமா கூட இருக்கலாம்ல. விஷயமா? இவரு போங்க மாமா, இவர் எதுக்கு நமக்கு கால் பண்ணணும்? ஏதாவது விஷயம்னா கூட அது உங்களுக்கு எதுக்கு இவர் கால் பண்ணுவாரு? இப்போ நீங்க தான் அவரோட பெரிய எதிரியே, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இவர் எப்படி மாமா கால் பண்ணுவாரு? ஏதாவது பிசினஸ் விஷயமா இருக்கும். இப்போ ரீசெண்டா எங்களுக்குள்ள எந்த கான்ட்ராக்ட்ஸும் இல்லையே, இதுக்கு இவர் கால் பண்றாரு? ஒருவேளை ஃபேமிலி விஷயமா தான் இருக்குமா? இதுதான் நானும் சொன்னேன், இது ஃபேமிலி விஷயம் தான், அதுவும் பூஜா விஷயம் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ பூஜாவை இவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு தோணுது. அதான் இவர் என்னமோ ஃபோன் பண்ணி நம்மளை பூஜா வந்து கூட்டிட்டு போக சொல்லுவாரோ என்ன மாமா? அடியே நானே ஃபோன் எடுத்து என்னன்னு கேட்டவா போல இருக்கேன். விட்டா உன் கற்பனை திறன் வளர்ந்துட்டே போவோம் போல இருக்கேன். உன் கற்பனை திறனுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கீ. கொஞ்சம் அமைதியாரு, நானும் என்னன்னு கேட்டுறேன். என்ன மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. அப்படி ஏதாவது உங்ககிட்டயும் கோவமா பேசிட்டாருன்னா எனக்கு பயமா இருக்கு, வேண்டாமே. சரி நீ சொல்ற மாதிரி நான் போனே எடுக்கலாம்னு வச்சுக்கோ. நீ நினைச்ச மாதிரி உண்மையாவே அங்க பூஜாக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நான் போன எடுக்க வேணாவா? ஆமாண்ணா, நீங்க சொல்றதுக்கு சரிதான். ஆனா நீங்க போன் எடுத்து அவர் உங்களை ஏதாவது சொல்லிட்டா இது என்னால தாங்க முடியாது. மாமா என்ன ஒண்ணு பண்ணலாமா? நான் போன் அட்டன் பண்ணி பேசட்டுமா? நீ போன் எடுத்து என்ன பேசுவா? நான் தான் போன் எடுத்து எதுக்கு கால் பண்ணீங்கன்னு கேக்குறேன். செல்ல கொண்டாட்டிங்க, குழந்தைங்கள போன் எடுத்து பேசக்கூடாதாமா. அதனால என் செல்ல குழந்தை அமைதியா இருக்கணுமா. மாமாவே போன் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்பானாமா. நான் உனக்கு குழந்தை இல்ல, நீங்க போனை கொடுங்க, நானே அட்டன் பண்ணி என்னன்னு கேக்குறேன். கொண்டாட்டி நான் இங்க இருந்துக்கிட்டு ஏன் போன் எடுத்து நீ பேசணும்? அது நல்லா இருக்காதுங்க. அதுவும் மிஸ்டர் ஜெகநாதனே கால் பண்ணியிருக்காரு, என்னன்னு நான் கேட்டதான் கரெக்டா இருக்கும். என் செல்ல குட்டிங்களா அமைதியா. மிஸ்டர் ஜெகநாதன் கண்டிப்பா பிரச்சனை பண்றதுக்காக ஃபோன் பண்ண மாட்டாரு. அவர் ஃபோன் பண்றாருன்னா ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் நினைக்கிறேன். மாமா பாத்துக்கிறேன் சரியா? அவர் என்ன எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்படியே என்ன ஏதாவது சொன்னாலும் அவருக்கு அப்பா வயசு தானே, பாத்துக்கலாம். மாமா என்ன மாமா, நான் என்னன்னு கேக்குறேன், நீங்க தூங்கிட்டீங்கன்னு சொல்றேன், அப்ப எந்த பிரச்சனையும் வராதுல்ல? பொண்டாட்டி என்ன யார் என்னடி சொல்ல போறான்? அப்பப்பா நான் உன்னை பாத்துக்கிறத விட நீ என்ன பாத்துக்கிறது தாண்டி பெருசா இருக்கேன். நீ சொல்ல பொண்டாட்டிக்கு என் மேல அம்மா விட்டு பாசம் அப்படிதான் தங்க கட்டி இருக்காதா? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது செய்யறேன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாரும் உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க. அது எனக்கு கஷ்டமா இருக்காதா? பிரியாவுக்கு நல்லது செய்யறேன்னு போனீங்க, அவ என்னடா பார்க்கும் போதெல்லாம் உங்களை முறைக்கிறான், எப்ப பாரு திட்டுறான், கரிச்சு கொட்டுறான். ஒரு பொண்டாட்டியும் எனக்கு வலிக்காது. சரி அதுதான் அப்படின்னு பார்த்தா இந்த ஜெகநாதன் இவரும் இப்படிதான். இவருக்கு என்ன நீங்க கெடுதல் பண்ணிட்டீங்க? அவர் பிள்ளையும் என் தங்கச்சியும் ஒருத்தர் விரும்பி இருக்காங்க. எதனால விரும்பினாங்க? 2 பேருக்குள்ள நடக்கக்கூடாது நடந்துருச்சு. அதனால
அஜய் நம்ம பண்ணது தப்புன்னு இவ்வளவுதான் கட்டிக்கணும் அப்படின்னு அவர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளை தொட்டவன் இவன் தான் என் தங்கச்சியும் விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அதனால தானே 2 பேருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அவர் என்னமோ அவர் குடும்பத்துக்கு நீங்க எதுவும் பண்ணக்கூடாதது பண்ணிட்ட மாதிரி அவரும் உங்களை திட்டுறதும் உங்களை பார்க்கும்போது மறைக்கிறதும். போங்க மாமா, ஒரு பொண்டாட்டி என்னால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல தெரியுமா? இத்தனையும் எனக்கு சுற்றி சுற்றி எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறீங்க. ஆனால் எல்லாரும் என்னடானா அர்ஜுனை பார்த்தாலே மறைக்கிறது திட்டுறதுன்னு இருக்காங்க. அப்போ இந்த நிலாக்கு வலிக்கும்ல. என் பொண்டாட்டி மனசுல இவ்வளோ பெரிய கவலை இருக்கான். அச்சோ, நான் என் பொண்டாட்டி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இவ்வளோ பெரிய கவலை இருக்கேன். ஓய் பொண்டாட்டி, என்ன பேசுற நீங்க? என்ன பேசுகிறேன்? எவ்வளோ சரியாக தான் பேசுகிறேன். ஆமாம்மா, ரொம்ப சரியா தப்பா பேசுறடி என் சொல்ல பொண்டாட்டியா. மாமா எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? அப்புறம் என்னுடைய மொக்க பொண்டாட்டிங்க ஊர்ல இருக்கிறவங்களா? யாரடி ஊர்ல இருக்காங்க? பிரியாவும் பூஜாவும் ஊர்ல உள்ளவங்களா? 2 பேரும் என் பொண்டாட்டியோட தங்கச்சிங்க. அதாவது எனக்கு மச்சனிச்சுங்க. அவங்களுக்கு நல்லது செய்யாம வேற யாருக்கிட்ட செய்ய போறேன்? ஏய், நான் பாரதி எப்படி பாக்குறேனோ அப்படிதான் இப்போலாம் பிரியாவையும் பூஜாவையும் பாக்குறேன். என் பொண்டாட்டி நம்புவான்னு நினைக்கிறேன். மாமா என் மாமா பற்றி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் பிரியாவுக்கு செய்கிற நல்லதும் எனக்கு புரியுது. அவள் நல்லா வாழணும், அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னா நீங்கள் அவளுக்காக பார்த்து பார்த்து பண்ணுறீங்கன்னு தெரியுது. அதே மாதிரி பூஜா உங்கள் மச்சினாச்சோட லைஃப்பை எந்த இடத்துல வீணாக போயிடக்கூடாதுன்னு அவளுக்காகவும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் இதெல்லாம் பிரியா புரிஞ்சுக்கணும்ல, அந்த ஜெகநாதன் புரிஞ்சுக்கணும்ல. இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்காம என் புருஷனை திட்டினா எனக்கு கோபம் வராதா? சரி சொல்ல பொண்டாட்டி, இதை தாண்டி நானும் சொல்ல வரேன். பிரியா யாரு, மிஸ்டர் ஜெகநாதன் யாரு? 2 பேருமே நம்ம சொந்தங்கடி. இங்க பாருமா, சொந்தத்துக்குள்ள கஷ்டப்பட வைக்கிறதும் சொந்தங்க தான், நம்ம சந்தோஷப்பட வைக்கிறதும் இதே சொந்தம் தான். அதனால சொந்தத்துக்குள்ள தோத்து போலாம், தப்பு கிடையாது. எனக்கு புரியுது மாமா. இது எனக்கு நடந்தா எனக்கு பெருசா தெரியாது. என்ன எல்லாரும் திட்டினா எனக்கு பெருசா தெரியாது. ஆனா என் புருஷனை திட்டினா எனக்கு கவலையா இருக்கும்ல. எனக்கு யாரு திட்டான்? நீ இப்ப சொன்னல மிஸ்டர் ஜெகநாதன் யாரு? ஒரு வகையில எனக்கு அவர் அப்பா முறை தானே. அஜய்க்கு அப்பானா எனக்கு அப்பா தானே அடி. வயசுல பெரியவர், அப்பா முறை. அவர் திட்டுறது தப்பு இல்லைல்ல. அப்புறம் பிரியா யாரு? என்னோட மச்சனாச்சு. மச்சனிச்சுக்கிட்ட திட்டு வாங்குறதெல்லாம் தப்பா என்ன? இன்னைக்கு என்ன விரோதியா பாக்குற பிரியா கூடிய சீக்கிரமே என்னை எப்படி பாப்பான்னு பாரு. அப்போ என் பொண்டாட்டிக்கு புரியும். இல்ல மாமா. ஓய், நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாமா? ரொம்ப நேரமா மிஸ்டர் ஜெகநாதன் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. நான் எடுக்கலன்னா தப்பாயிரும், அவர் வேற மாதிரி நினைச்சிருவாரு. அதனால நான் எடுத்து என்னன்னு கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியோட பஞ்சாயத்து பாக்குறேன். ஓய், இந்த பஞ்சாயத்து முடிஞ்சதும் உள்ள கபடி இருக்கு தெரியுங்களா? அதுக்கு ரெடியாரு. மாமா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? போங்க மாமா. ஓய், உண்மையதான் சொல்றேன். சரி ஃபோன் பேசிட்டு வரேன். சரி நீங்க பேசுங்க, ஆனா ஸ்பீக்கர் போட்டு பேசுங்க, நானும் கேக்குறேன். ஓய், நீ பயங்கர கேடிடி. உன்னை எந்த விஷயத்தையும் ஏமாற்ற முடியாது. ஸ்பீக்கர் போட்டே ஆகணுமா? ஆமா கண்டிப்பா நீங்க ஸ்பீக்கர் போட்டு தான் பேசணும். பண்ணுங்க, ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. இல்ல பொண்டாட்டி, நீங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க. நானே அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர் போடுறேன். ஏய் பொண்டாட்டி, போச்சு. இவர் என்ன சொல்ல போறான்னு தெரியல. இப்ப பேசுங்க. இப்ப அவர் என்ன பேசினாரு நானும் கேட்கலாம்ல, பேசுங்க. ஏய், மாமாக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், போய் எடுத்துட்டு வரியா? மாமா எனக்கு தெரியும் நீங்க எப்ப தண்ணி குடிக்கணும்னு. குடிச்சுக்கலாம். இப்ப பேசுங்க, அட்டென்ட் பண்ணியாச்சு. ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ. பொண்டாட்டி, எனக்கு இப்போ உடனே தண்ணி வேணும்டி. போய் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்க போயேன். மாமா நீங்க எதுக்கு என்ன அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரியும். போக மாட்டேன். அப்படி என்ன பேசாருன்னு கேட்டுட்டு தான் போவேன். பேசுங்க. நீ போக மாட்டேன் அப்படிதானே? சரி, வேற வழி இல்லை. ஹலோ ஹலோ. என்ன அர்ஜுன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? என் ஃபோனை பார்த்து பயந்துட்டியா என்ன? பயமா? என்னக்கா, நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும்? நீங்க என்ன சிங்கமா புளியா உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு? அதுதான் அர்ஜுன் நானும் கேட்குறேன். நான் என்ன சிங்கமா புளியா என்னை பார்த்து பயப்படுறதுக்கு? இவ்வளோ நேரம் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே. கட்டாகி போகுது. நான் ரிட்டர்ன் கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஒரு வழியை இப்போ எடுத்துட்டியே. நான் என் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன், அதான் என்னால் உங்கள் ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. சரி மிஸ்டர் ஜெகநாதனே, இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணியிருக்கீங்கன்னா ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம் நினைக்கிறேன். நேரடியா விஷயத்த சொல்லுங்க. பரவாயில்ல அர்ஜுன், ஏதோ முக்கியமான விஷயமா தான் நான் கால் பண்ணியிருப்பேன்னு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டு சுற்றி வளைக்காம நேரடியாக விஷயத்துக்கு வானே சொல்லிட்டியா? இதுக்கப்புறம் நான் இதுக்கு இன்டெரக்டாக பேசிக்கிட்டேன். டேரக்டா எதுக்கு கால் பண்ணணும்னு சொல்கிறேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க. சொல்கிறேன் அர்ஜுன், விஷயத்த சொல்ல தான் கால் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி
உன் மச்சனச்சி எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. மாமா நான் சொன்ன பாத்தீங்களா பூஜா விஷயம்னு. இவர் பாத்தீங்களா பூஜா பத்தி தான் கேக்குறாரு. மாமா பூஜாவை ஏதாவது பண்ணிருப்பாரா? ஏய், ஏன்டி தப்பு தப்பா யோசிக்கிறான்? இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவர் அந்த அளவுக்கு கீழ்த்தரமெல்லாம் இறங்க மாட்டாரு. அமைதியா இரு. என்ன சொல்றான்னு கேட்போம். இல்ல மாமா. இதுக்கு தான் சொன்னேன் உன்னை எழுந்து உள்ள போகணும். என் பேச்சு கேட்டியா? இல்ல இல்ல நான் இங்கே இருக்கேன், நீங்க என்னன்னு கேளுங்க. போகலாம். எப்படியாவது ஒன்று உள்ள அனுப்பலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. அவர் ரொம்ப புத்திசாலியா இருக்கேன். இப்படியெல்லாம் இருக்காது. மாமா இங்க என்ன நடந்துட்டு இருக்கோம்? இப்ப போய் கடிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அப்புறம் கடிச்சுக்கோ. இப்ப கேளுங்க. ஓய், அப்ப கடிச்சிடலாமா? மாமா என்னன்னு கேளுங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாத. ஏதாவது சொல்லி உள்ள அனுப்பலாம்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. இவர் எதுவும் இவன் முன்னாடி பேசி இருக்கக்கூடாது. இவர் மட்டும் ஏதாவது பேசினாரு, ஆல்ரெடி பத்திரக்காரியா இருக்கும். அவ்வளோதான், இவர் சொல்லி முடிச்சு விட்டுருவான். என் மச்சனிச்சு இருக்குது மிஸ்டர் ஜெகநாதன் வீட்டில். அவளுக்கு என்ன ரொம்பவே நல்லா இருக்கும், எனக்கு நல்லா தெரியும். ஆமாமா, நீ சொல்றது கரெக்டு தான் அர்ஜுன். மருமகன்ற பேர்லாம் என் வீட்டுக்கு உன் மச்சனிச்சு அனுப்பிட்டேன். என் குடும்பத்தையே தலைக்கீழ ஆக்கிட்டேன். இதுக்கப்புறம் உன் மச்சனிச்சு நல்லா நம்மளா இருப்பான். நல்லா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா என் மச்சனிச்சு நல்லா இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நீங்க விஷயத்த சொல்லுங்க. ஆமாண்ணா, விஷயத்த சொல்லணும்னா அது ஒன்றும் இல்லை மிஸ்டர் அர்ஜுன். உங்க மச்சனிச்சு சச்சா தப்பு. என் வீட்டு மருமக பூஜாவுக்கு நாளைக்கு ஈவினிங் என் வீட்டில் வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மாமா இவர் என்ன மாமா சொல்றாரு? இப்ப இவர் பூஜாவை மருமகன் சொன்னாரு. ஆமாண்டி பொண்டாட்டி. மிஸ்டர் ஜெகநாதன் பூஜாவை தான் மருமகன் சொல்றாரு. வளகாப்புலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. என்னன்னு தெரியலையே. மாமா இதுக்கு பின்னாடி இவர் ஒரு வில்லத்தனம் ஏதாவது இருக்குமா? நானும் கூட தானடி இருக்கேன். இரு, முழுசா சொல்லட்டு கேட்டுப்போம், அப்புறம் திங்க் பண்ணி பார்ப்போம். வில்லத்தனம் இருக்கா, ஏதாவது வில்லங்க இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். கேளுங்க மாமா, என்னன்னு கேளுங்க. ஜெகநாதன் சார், இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? என்ன அர்ஜுன், எல்லாத்தையும் கேட்டுட்டு கேட்காத மாதிரி என்ன சொன்னீங்க கேட்குறேன். சரி பரவாயில்ல, இருந்தாலும் சொல்றேன். மறுபடியும் சொல்றதுனால நான் குறைஞ்சிட மாட்டேன். என் மருமக பூஜாவுக்கு நாளைக்கு என் வீட்டில் வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ நான் எதுக்கு தெரியுமா கால் பண்ணேன்? நீ, உன்னோட ஒய்ஃப், உங்க அம்மா, உங்க அப்பா, உன் தங்கச்சி, உங்க குடும்பத்தார் எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும். கண்டிப்பாக கலந்துக்கணும். நாளைக்கு மறக்காம என் மருமகளோட வளகாப்புக்கு நீங்க எல்லாரும் வந்துடணும். ஈவினிங் 6 o'clock ஃபங்க்ஷன். 1 hour முன்னாடியே வந்தாலும் ஓகே தான். கண்டிப்பா வந்துருங்க. என்ன மாமா ஏதோ அதிசயமா இருக்கு. இவர் வார்த்தைக்கு வார்த்தை ஏன் மருமகன்னு சொல்றாரு. அப்போ பூஜாவை ஏத்துக்கிட்டாரா மாமா? மாமா இவர் பேசுறத பார்த்தா பூஜாவை ஏத்துக்கிட்ட மாதிரி தானே இருக்கு. ஏத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா அங்க என்ன நடந்தது தெரியலையே. சரி, முதல்ல இவர்கிட்ட பேசிட்டு வரேன், அப்புறம் நம்ம இதை பத்தி பேசுவோம். சரியா? நாளைக்கு தானே கண்டிப்பா நீங்க கூப்பிட்டு நாங்க வராம இருப்போமா? குடும்பத்தோட நாளைக்கு கண்டிப்பா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடுவோம். அதேதான் அர்ஜுன், யார் வராங்களோ வரலையும் நீ கண்டிப்பா வரணும். வருவேன்னு நினைக்கிறேன். வந்துரு. உன் மச்சனிச்சு அதான் என் மருமக சந்தோஷமா இருக்கணும்ல, கண்டிப்பா வந்துரு. என் மச்சனிச்சுங்கிறத விட உங்க மருமகன் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்க மருமக ஃபங்க்ஷன் சொல்லிட்டீங்க, வராம இருப்பேனா? அதுவும் ஜெகநாதன் சாரே கூப்பிட்டுருக்கீங்க, நான் எப்படி வராம இருப்பேன்? நான் இல்லாம இந்த ஃபங்க்ஷனா? கண்டிப்பா வந்துடுறேன் சார். வெரி குட் அர்ஜுன். ஃபங்க்ஷன் டிசைட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் இன்வைட்டு ஒன்றுதான். ஏன்னா அர்ஜுன் தான் முதல்ல வரணும். வந்துரு. அர்ஜுனுக்காக இந்த ஜெகநாதன் வெயிட் பண்ணு. கண்டிப்பா வந்துரு அர்ஜுன். ஷியோர் சார். இவ்வளோ தூரம் இன்வைட் பண்றீங்க, வராம இருப்பேனா? கண்டிப்பா வருவேன். வெரி குட் அர்ஜுன். ஓகே, நான் வச்சிடறேன். இன்னும் நிறைய பேர் இன்வைட் பண்ண வேண்டியது இருக்கு. இன்வைட் பண்றேன். பாய். ஓகே சார். மாமா என்ன மாமா இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதான்னு தெரியல. இவர் இதுக்கு பின்னாடி ஏதாவது வச்சிருப்பாரா? சச்சா, அப்படிலாம் எதுவும் இருக்காது, பயப்படாத. மிஸ்டர் ஜெகநாதன் இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காருன்னா அங்கே வேற என்னமோ நடந்திருக்கு. பூஜாவை கேட்டால் தான் தெரியும். சரி, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா நேராகவே போய் பூஜா பார்த்து பேசிடுவோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. நம்ம சைட்லேருந்து நம்ம என்னென்ன எடுத்துட்டு போகணும் அதெல்லாம் நீ அம்மாவும் பார்த்து என்ன எதுன்னு ரெடி பண்ணுங்க. தெரியாததை பாட்டிக்கிட்ட கேட்டு ரெடி பண்ணி வைங்க. இங்கே பாரு, எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. என் மச்சனிச்சுக்கு நடக்கிற சீமந்தம் நம்ம சைட்லேருந்து என்ன கொடுக்கணுமோ அதை நம்ம நல்லா கொடுக்கணும். சரியா? சரிங்க மாமா, நான் போய் பாட்டிக்கிட்ட கேட்குறேன் என்னென்ன எடுத்து வைக்கணும்னு. எடுத்து வைக்கிறேன். மாமா நாளைக்கு ஃபங்க்ஷனில் ஏதாவது பிரச்சனை? எதுக்கடி எல்லாமே நெகட்டிவாக யோசிக்கிறான்? பாசிட்டிவாக திங்க் பண்ணு. கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் நடக்கும். ஜெகநாதன் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து நம்மளை கூப்பிட்றாருன்னா கண்டிப்பாக ஒரு மனசு மாறி இருக்கும்.
இல்லைனாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் எனக்கு அஜய் கால் பண்ணவே இல்லை. சரி, நான் அப்புறமா அஜய் கிட்ட பேசுறேன், சரியா? சரிம்மா, நீ போய் பாட்டிக்கிட்டே அம்மா கிட்ட விஷயத்த சொல்லு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு வரேன். சரிங்க மாமா, நான் போயிட்டு அத்தைக்கிட்டே பாட்டிக்கிட்டே விஷயத்த சொல்றேன். என்னென்ன ஏற்பாடு பண்ணணும் எல்லாம் பண்றேன். ஓய், சந்தோஷமா பண்ணு. என் மச்சினிச்சு நடக்கிற வளகாப்பு நல்லா சந்தோஷமா நடக்கும், சரியா? சரி போ. எனக்கும் சந்தோஷமா நடக்கணும்னு ஆசை. ஆனா இவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லையே, ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாருன்னு பயமா இருக்கேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். ஓய், பாத்துக்கலாம். நீங்க இருக்கீங்களா மாமா? நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். சரி, நான் போறேன் மாமா. ஓய், இவ்வளவு நேரம் பாப்பாவை நினைச்சிட்டு இருந்தா இப்போ மச்சினிச்சு நினைச்சா என் பொண்டாட்டி சந்தோஷமாவே இருக்க விட மாட்டாங்க. நான் தான் சந்தோஷமா வச்சிருக்கணும். ஆமா, கேட்டது என்னாச்சு? போறேன்னு சொல்றேன். மாமா போங்க, சும்மா விளையாடிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு, பயமாவும் இருக்கு. ஓய், இந்த கவலை பயம் இதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு வரவே கூடாது. இந்த ஆப்ஷன் இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு எது நினைச்சோம் கவலைப்படவே கூடாது, யாரை நினைச்சும் பயப்படவும் கூடாது. ஏய், நான் கேட்டது கொடுக்காம நான் எக்ஸ்ட்ரா நடுவில் பார்க்குறேன், அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன். மாமா விடுங்க, நான் போறேன். ஓய், சும்மா அந்த நோசு பேத்துட்டேன். இப்போ நான் போறேன்னு சொன்ன என்னடி அர்த்தம்? அதெல்லாம் விட முடியாது, எனக்கு வேணும் பொண்டாட்டி. மச்ச கண்ணி உன்ன காங்களையே, ஒத்த கண்ணு மட்டும் தூங்கலையே, ஆட்டு சத்தமும் கேட்கலையே, அந்தி பகலேதும் பார்க்கலையே. மஞ்ச கிழங்கே உன்னை பார்த்து புட்ட, மனசுக்குள்ள போட்டு பூட்டிக்கிட்ட, நெஞ்சு குழிக்குள்ள வேத்து புட்ட, கண்ணுக்குள்ள உன்ன மாட்டி. நீர் அருகில் வந்த நிலைய நானும் மனதில் சென்று ஒலிய, நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ, பூக்களுக்குள்ளே தேனுள்ள கத்தாள் பால் அது வேந்தனை கண்டதும் விலகியதே, ரத்தத் தாமரை முத்தம் கேக்குதவா என் வாழ்வே வா, தங்க மகன் நின்று சிங்களடை போட்டு போட்டு அருகில் அருகில் மாமா விடுங்க. வீடு பொண்டாட்டி போங்க மாமா. இப்போ என் பொண்டாட்டிக்கு கவலை பயம் எல்லாம் மறந்து ஓடி போச்சா? இப்படியெல்லாம் சிலுமிஷம் பண்ணா அதெல்லாம் ஓடாம இருக்குமா என்ன? மூஞ்சி பாரு, சேட்டை படிச்சவர். போங்க மாமா. என் பொண்டாட்டி எப்பவுமே இப்படி சிரிச்ச செல்லப்பட்டியா தான் இருக்கும். சரி பட்டுக்குட்டி, சரிடா தங்க குட்டி. பாருடா, இப்படியே கொஞ்சிக்கிட்டு பெட்ரூம் போயிடலாமா? இந்த வேலை நாளைக்கு பார்த்துக்கலாமா? மாமா நாளைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன், இப்பவே போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணாதான் நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் கொண்டுட்டு ஃபங்க்ஷனை போய் அட்டென்ட் பண்ண முடியும். அதனால இன்னைக்கு பெட்ரூம் கட்டு, இதோட நாளைக்கு தான். நாளைக்கு பார்க்கலாம். டாடா. அப்படி போவி பொண்டாட்டி, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் மாமா மேலே கை வச்சுட்டேன். உச்சத்துல உள்ளவனே, மச்சமுள்ள மன்மதனே, மரளவு எடுக்கையில ஓரளவு தொடவா. ஏதும் கேட்காமல் உனதாசை அனைத்தும் நிறைவேற்ற வேண்டும் என்று தவிப்பே. நீதானம்மா என்னாரம் மாறாதம்மா என்னாடும், இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. ஹாய் டியர்ஸ், சாரிப்பா, ரொம்ப நாளாக எங்கள் செக்மெண்ட் காட்டாமல் இருந்துட்டோம். காட்டக்கூடாதுன்னு இல்லை, என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, ஆல்ரெடி எங்கள் செக்மெண்ட் ஒரு 14 மினிட்ஸ் எடுத்திருந்தாங்க அட்மின். அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடுச்சு, அதாவது டெலிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அட்மின் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டாங்க, அதனால எங்கள் சீனையும் எடுக்கல, ஓரம் போட்டுட்டாங்க. இப்போ வந்து நம்ம கீத்துவோட அன்னைக்கு வளகாப்பு இல்லையா, அதை நம்ம பூஜா கேரக்டருக்கு வளகாப்பு இல்லையா, அப்போ நம்ம கீத்துவும் விக்ரமா அங்கே இருக்கணும் இல்லையா, அதனால மறுபடியும் இவங்க செக்மெண்ட்டை காட்டுறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, இவங்க செக்மெண்ட் இவ்வளோ நாள் காட்டாமல் இருந்துட்டு திடீர்னு ஊர்லேருந்து கிளம்புற மாதிரி காட்டாமல் நினைக்காதீங்க. ஆல்ரெடி ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு 14 நிமிஷம் வீடியோ எடுத்த வீடியோ டோட்டலாக டெலிட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் டெலிட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வெக்ஸ் ஆகிடும் இல்லைங்களா, அதனால அட்மின் மறுபடியும் இதை எடுக்கல. ஓகே, இப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம். சரி, பார்க்கலாமா? சாரி டியர்ஸ், இதனால தான் எங்களால் ஊரில் இருக்கிற செக்மெண்ட் வந்து காட்ட முடியாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் ஊர்லேயே கொண்டு போனாக்கா அந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதனால ஊர் செக்மெண்ட்டை கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஊருக்கு கிளம்புற மாதிரி வச்சுட்டேன். ஓகே, இது என்னம்மா இது, தட்டு நிறைய சாதத்தை போட்டு நீ சாப்பிடுமா? என்ன இல்லை முடியாதுங்கிற அம்மா, அவள் என்ன கேட்குறாலும் தயவு செஞ்சு பண்ணிடுமா. ஊருக்கு போனதுக்கப்புறம் என்ன பிச்சை எடுத்துரும். நீயே உங்க கையால் உருட்டி கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவான். உருட்டி கொடுத்தால நீ ஊட்டி விட்டா கூட சாப்பிடுவாமா? கரெக்ட் விக்ரம், இதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அத்தை, நீங்க ஊட்டி விடலனாலும் பரவாயில்ல, உருட்டி மட்டும் கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன ஊட்டி விட்டா உங்க பிள்ளைக்கு பொறாம வந்துடும்.
நம்ம அப்புறமா தனியா இருக்கும்போது ஊட்டி விட்டுக்கலாம். நல்ல ஆசைதான் இது. ஏமா உங்க அம்மா உனக்கு ஊட்டி விட மாட்டாங்க? அம்மா அப்படிலாம் இல்லம்மா, அத்தை நல்லாவே ஊட்டி விடுவாங்க. செல்லம் ஜாஸ்தி, மேடம்க்கு கொழுப்புமா. அத்தை அம்மா கையால சாப்பிட்டோம், அத்தை கையால சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா? இந்த ஊரு இந்த மாதிரி இயற்கை, இந்த மாதிரி வெளியில உட்காந்துட்டு சாப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கு. இதெல்லாம் அனுபவிச்சிட்டேன். அப்படியே உங்க கையால சாப்பிடுறது அதையும் சேர்த்து அனுபவிச்சிடணும்ல. அதனாலதான் அத்தை உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? கஷ்டமா எனக்கா? என் பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டி விடுறதுல எனக்கு என்னமா கஷ்டம்? இதனால இருக்கும் என் பிள்ளைக்கு மட்டும்தான் ஊட்டி விட்டுருந்தேன். அன்னைக்கு எப்படா ஒரு பொண்ணை பார்ப்பேன், அந்த பொண்ணு இந்த மாதிரி பக்கத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு பரிமாற மாட்டோமான்னு எத்தனை நாள் ஆசை தெரியுமா? இன்னைக்கு பரிமாறுறதா என் கையாலே ஊட்டி விடு உருட்டி விடுன்னு கேட்கும்போது இந்த அத்தைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவனை கல்யாணம் பண்ணிக்கூடான்னு சொல்லும் போதுலாம் கேட்கவே மாட்டான். நானும் எத்தனை பொண்ணை தெரியுமா பார்த்தேன். ஆனா இவர் தான் தோர கல்யாணமே வேணான்னு இருந்தாரு. அத்தை கல்யாணம் பண்ணிக்காம இருந்தது நல்லது. அதனாலதானே நான் படிச்சிருக்கேன். அத சொல்லுமா, நான் கூட இவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிச்சிருந்தா உன்னை மாதிரி தங்கமான மருமகன் என் வீட்டுக்கு வருவானா என்ன? நம்ம தங்கமான பிள்ளை, எவ்வளவு வசதியா இருந்த பிள்ளை, இன்னைக்கு இந்த கிராமத்துல வந்து இந்த ஓட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு உனக்கு இதெல்லாம் கஷ்டமா இல்லையாமா? என்ன இப்ப பாரு கஷ்டமா இல்லையா, இப்படி இருக்கேன்னு கேக்குறீங்க? எப்பவுமே ஏசி ரூம்ல இருந்தா நல்லா இருக்கும். எனக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசை. அதான் வந்தாச்சு, என் மாமியார் வீட்டை பார்த்தாச்சு, ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த இடம், நீங்க, என் விக்ரம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எனக்கு என் விக்ரம் கூட இத்தனை நாள் இங்க இருந்தது அவ்வளவு பிடிச்சிருக்கு. என்ன பிள்ளை நீனு ஏசி ரூமை விட்டுட்டு ஓட்டு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு நீதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற? வித்தியாசமான பிள்ளையா தான் இருக்கு. அம்மா மேடம் வீட்டில் போய் சொல்லிட்டு வந்து ஒரு வாரம் மேலே ஆகுது, இன்னும் வீட்டுக்கு திரும்பலாம். வாடினாலும் வர மாட்டேங்கிறான், என் வேலையும் கெடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நீங்க வேற என்னடா இப்பதான் அவ சொல்றதுக்கெல்லாம் உன் குட்டி சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. அம்மா ஊருக்கு கிளம்பணுமா அப்படி ஏதாவது சொல்லி கிளப்பி விடுங்க. எனக்கும் உங்க வேலைலாம் அப்படியே இருக்குமா. நான் ஸ்கூலுக்கு போய் 10 நாளுக்கு மேலே ஆகுது. ஸ்கூல் ரீஓபன் பண்ணிட்டாங்க, நான் கிளம்பணும்மா. ஐயா எப்பயோ ஒரு நாள் தான் வரேன். வந்து இந்த மாதிரி நீ எத்தனை நாள் இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஏதோ என் மருமக புண்ணியத்துல 10 நாளைக்கு மேலே இங்கே இருக்கேன். எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நீங்க இங்கேயே இருந்துடக்கூடாதானே அவ்வளவு ஏக்கமா இருக்கு. அந்த பிள்ளைங்க வசதியா வாழ்ந்ததுங்க. இங்க வேணாம் நீங்க கிளம்புங்க, அதான் சரியா வரும். அத்தை நீங்க அங்க வந்துடலாம்ல, இவதான் அங்க ஒரு நல்ல வீடு பார்த்து வச்சிருக்காருல, நீங்க அங்க வந்துட்டு எங்க கூடவே இருக்கலாம்ல. இல்லடா தங்கம், இது உன் மாமனார் கட்டின வீடு. ஓட்டு வீடா இருந்தாலும் எனக்கு இதுதான் மாளிகை. இதை நான் விட்டுட்டு வந்தா உன் மாமனாரையே விட்டுட்டு வந்த மாதிரி. எனக்கு இங்க இருக்கிறதா சொர்க்கம். நீங்க இந்த மாதிரி அப்பப்போ வந்து போங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஐயா விக்ரம், கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்படியே எத்தனை நாளைக்கு 2 பேரும் பாக்குறதும் பேசுறதுமா இருக்கிறது? அவங்க வீட்டுல போய் பேசணும்ல. அம்மா இப்போ பேசப்பட சூழ்நிலையும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமா, பாத்துக்கலாம். இல்லையா விக்ரம், உனக்கும் வயசாயிட்டே போகுது. அந்த பிள்ளை வீட்லயும் வேற ஏதாவது மாப்பிள்ளை பார்த்துட்டா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. நான் வந்து கேட்டா அவங்க அப்பா ஏத்துப்பாரா இல்லையான்னு தெரியல. நீ வேணா உனக்கு அம்மா இல்லை யாருமே இல்லைன்னு சொல்லி நீ மட்டும் தனிச்சு போய் கேளாங்க. அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயா கோவப்படாதயா, அம்மா சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்க. நான் வந்து அவர்கிட்ட பொண்ணு கேட்டேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா தர மாட்டாரு. நான் தான் உனக்கு அம்மான்னு சொன்னா அவர் தரது கூட தராம விட்டுருவாரியா. நான் சொல்றது கேளு, நம்ம சொல்லிட்டா நான் உன் அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? நீ பாரு, கல்யாணத்துக்குலாம் வருவேன், நான் பார்ப்பேன். ஆனா அவர்கிட்ட நான் தான் அம்மான்னு எதுவும் சொல்லிக்காத. நீ போய் கேட்டா கண்டிப்பா அவர் ஒத்துப்பாருயா. நான் சொல்றது கேளு, நீ போய் பொண்ணு கேளு. இதனால தள்ளி போட்டுட்டே போவாதையா, சொன்னா கேளுயா. என்ன நீ அம்மாலாம் சொல்லிக்க வேணாயா. கீர்த்துக்கிட்ட கூட கேட்டு பாரு, நான் சொன்னதான் சரின்னு சொல்லுவான். என்னம்மா கீர்த்து, அத்தை சொல்றதுன்னு சரி? ஆமாத்த, நீங்க சொன்னதான் சரி. விக்ரம் அத்தை சொல்லிட்டாங்களா, அதுபடியே செஞ்சுருங்க. ஏய் என்னடி பேசுறோம்? அத்தை சொன்னாங்களே அவங்க உங்க அம்மா இல்லைன்னு சொல்லிட்டேன். என் வீட்டுல வந்து என்ன பொண்ணு கேளுங்க. அப்படி எங்க அப்பா கொடுத்தா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க. என்னம்மா கீர்த்து, ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்? அப்ப என்னத்த, இவருக்கு நீங்க அம்மா இல்லைன்னு சொல்லி இது வந்து பொண்ணு கேட்டு அந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிச்சா நான் சம்மதிச்சிருவேனா? என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா அப்பா நீங்க உங்க 3 பேரோட சம்மதத்தோடனா இந்த கல்யாணம் நடக்கணும். சம்மதம் மட்டும் இல்ல, நீங்க 3 பேரும் என் கழுத்துல தாலி ஏறும்போது எங்க பக்கத்துல இருக்கணும். ஏன் தாலியை நீங்க எடுத்து கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவேன். அப்படி சொல்லி சொல்லுக்குட்டி. என்னம்மா கேட்டியா? அவ என்ன சொன்னான்னு கேட்டியாமா? ஐயா அவ சின்ன பிள்ளை, விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கு. இங்க பாரியா, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நானும் என் வேஷமும் எப்படி இருக்கு. நான் வந்து அந்த வீட்டுல பொண்ணு கேட்டா உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கூட அவர் கொடுக்க மாட்டாரியா. அதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, அதுக்கு விவரம் தெரியல. உனக்குமா அம்மா சொல்றது கேளியா? அத்தை நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல, எனக்கு எல்லா விவரமும் தெரியும். நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்க தானே எனக்கு அத்தை. நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்க தான் எங்க அப்பாவுக்கு சம்மந்தி. நீங்க வந்து என் வீட்டு பாடி ஏறி எங்க அப்பா கிட்ட என்ன பொண்ணு கேளுங்க. அதுக்கு எங்க அப்பா சம்மதிச்சா எனக்கு இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமான விருப்பம். இல்லைனா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நானும் விக்ரமும் கடைசி வரைக்கும் இப்படி இருந்துக்கிறோம். கீர்த்து சொல்றதமா சரி, நீங்களும் நானும் போய் இவ்வளவு பொண்ணு கேட்கலாம். இல்ல நான் வரமாட்டேன்னு சொன்னா கீர்த்து சொன்ன மாதிரி நானும் கீர்த்து கடைசி வரைக்கும் இப்படி இருந்துக்கிறோம். ஐயா விக்ரம்,
அம்மா சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இங்க பாரு, இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் இல்லை, உங்க கல்யாண விஷயம். என்னை கூட்டிட்டு போய் முன்ன நிறுத்துனீங்கன்னா கண்டிப்பா அந்த ஐயா ஒத்துக்க மாட்டாரு. நான் சொல்றது கேளியா? நீங்க பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இங்க பாருங்க, என்னால எவ்வளவு சீக்கிரம் வீட்டுல சொல்ல முடியுமா சொல்றேன். அதுக்கப்புறம் சொல்லி அனுப்புறேன். நீங்களும் விக்ரமும் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுங்க. நீங்க வந்து கேளுங்க. எங்க அப்பா ஒத்துக்கினாலும் ஒத்துக்காட்டாலும் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். விக்ரம் கூப்பிட்டா கண்டிப்பா விக்ரம் பின்னாடி வந்துடுறேன். அப்பா அம்மாவோட சம்மதத்தோட தான் வரணும்னு நினைக்கிறேன். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்க வந்து பொண்ணு கேளுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சும்மா இவர்கிட்ட நான் உன் அம்மா இல்ல, அதனால நீ மட்டும் தனிச்சு போய் கேளுன்னு இப்படி எல்லாம் தியாகம் பண்ணிட்டு இருக்காதீங்க. போதாத்தவங்க தியாகம்லாம். இவ்வளவு நாள் இவரு அங்கேயும் நீங்க இங்கேயே இருந்ததெல்லாம் போதும். நீங்க பாருங்க அத்தை, நீங்க வந்ததான் பொண்ணு கேட்கணும். நான் முடிவா சொல்லிட்டேன். இல்லம்மா கேட்கும். அம்மா அவதான் தெளிவா சொல்லிட்டாளா, அவ சொல்றதா சரி. வீட்டுல போய் அவ பேசுறோம். பேசினதுக்கு அப்புறம் நானும் உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். அப்போ போய் பேசுவோம், சரிங்களா? அது வரைக்கும் நீங்க எதுவும் பேச வேணாம். இப்போ எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, பசிக்குது. அவ ரொம்ப நேரமா பசியில இருக்கா, அவளுக்கு கொடுங்க. அவ பசி தாங்க மாட்டோமா, முதல்ல அவளுக்கு கொடுங்க. ஆமாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொடுங்க. என்ன பிள்ளைங்களோ நீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு சொன்னா நான் என்னதான் பண்றது? உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க என்னடா தான் தலையில மண்ணாடி போட்டுக்கிற மாதிரி என்ன கூட்டிட்டு போய் நிக்க வைக்கணும்ன்றீங்க. நான் என்னத்த சொல்றது? நீங்க எதையும் சொல்ல வேணாமா, இப்ப பசிக்குது, எங்க 2 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. ஐயா, உன் போன் தான் அடிக்குது. ஆமா, எங்க வச்சேன் யார் விக்ரம்? தெரியலமா, ஏதோ புது நம்பரா இருக்கு. ஆனா எங்க ஸ்கூல்ல இருந்து தான் நினைக்கிறேன். இரு, யாருன்னு கேக்குறேன். கேளுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க, யாரு? ஹலோ, சொல்லுங்க சார், யாரு? மிஸ்டர் விக்ரம்? ஆமா சார், நான் விக்ரம் தான் பேசுறேன், சொல்லுங்க. விக்ரம், நான் ஜெகநாதன் பேசுறேன். விக்ரம், என்னங்க என்னாச்சு? யார் விக்ரம்? ஐயா, ஐயா விக்ரம், என்னையா? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? யார் யா போன்ல என்னையா சொன்னாங்க? மா, அது வந்து மா, போன்ல கீர்த்தியோட அப்பாமா. விக்ரம், என்னங்க சொல்றீங்க? டாடியா, டாடியா லைன்ல இருக்காரு. ஆமா கீர்த்தம், உங்க அப்பா தான் எனக்கு கால் பண்ணிருக்காரு. என்ன விஷயம் தெரியலையே. அத்தாடி, ஒருவேளை நம்ம விஷயம் எது தெரிஞ்சிருச்சா? நான் போய் சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்தது அப்பாக்கு எது தெரிஞ்சிருக்குமா? தெரியலையே, ஒருவேளை அப்படியேதான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்ரம், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். திடீர்னு இப்படி ஒரு இடியத்துக்கு போறீங்களே, பயமா இருக்கு விக்ரம் எனக்கு. எதுக்கு பயப்படுறான்? விடு, எனக்கு அந்த சொல்ல வேண்டியது தானே. இது அவராவே தெரிஞ்சுக்கிட்டாரு நினைச்சு சந்தோஷப்பட்டு வேண்டியதான். இதை நினைச்சு பயப்படாதான். வீட்டுக்கு போய் அப்படி ஏதாவது கேட்டாருன்னா ஆமான்னு சொல்லு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். ஏய் பயப்படாதடி, நான் தான் இருக்கானா? யோ, நீ இருப்பையா, நான் இருப்பேனா? அதான் எங்க விஷயமே. ஏய், இவ்வளவு நேரம் தைரியமா பேசிட்டு இருங்க, இப்ப நீ இருப்பா நான் இருப்பான்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்படின்னு மாமனார் பண்ணிட போறாரு. கொல்ல பண்ணிடுவாரியா, எனக்கு பாடியே கட்டிடுவாரு. ஹலோ ஹலோ, ஏய் சரி இருடி, நான் வேற மியூட் போட்டிருக்கேன். அவர் வேற ஹலோ ஹலோன்றாரு, நான் என்னன்னு கேட்டுக்கிறேன். கேளு கேளு, என்னமோ ஒண்ணு நடக்க போகுது. ஐயோ, இப்பவே என் காதுல சங்கு சத்தம்லாம் கேக்குதே. ஐயோ, எனக்கு பாட கட்டுற மாதிரியே வருது இமேஜினேஷன்லாம். ஏய் அதெல்லாம் எதுவும் இல்லடி, அதுக்குள்ள நீ எங்கேயோ போயிட்டான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் என்னன்னு கேட்டு வரேன். கீத்து, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது, பயப்படாத. ஐயா விக்ரமே, அவர் லைன்ல இருக்காருல, என்னன்னு கேளியா? ஆமாம்மா, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நான் என்னன்னு கேட்குறேன். கேளியா கேளியா? ஹலோ, சாரி சார், நான் ஊர்ல இருக்கேனா, அதான் எங்க சிக்னல் சரியா கிடைக்கலாம். சாரி சார், சொல்லுங்க சார். கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என் கண்ணு முன்னாடி என்னென்னமோ வந்து போகுதே. மேல் லோகத்துல நிக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. என்ன வாத்தியாரு, ஊருக்கு போயிருக்கீங்க? யாருக்கு பாடம் எடுக்க போயிருக்கீங்க? நீங்க பாடம் எடுக்கிற வேலையை தவிர்த்து நிறைய வேலை பண்றீங்க. சில லவ்வ சேர்த்து வைக்கிறீங்க, நடக்காதது நடந்த மாதிரி சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அந்த மாதிரி எதுவும் வேலையா தான் ஊருக்கு போயிருக்கீங்களா வாத்தியாரு? என்ன வாத்தியாரு யோசிக்கிறீங்களா? என் பையன் கல்யாணத்தை அப்படித்தானே நடத்தி வச்சீங்க, அதான் கேட்டேன். இப்போ வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போயிருக்கீங்களான்னு. சார் அது சார், இப்போ எதுக்கு கால் பண்ணிருக்கீங்க? ஆமால, கால் பண்ண விஷயத்த சொல்லணும்ல, அதை தவிர்த்து பழைய சம்பவம்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ண, இதெல்லாம் நீங்க நடத்துனீங்கன்னு உங்களுக்கு நான் எடுத்து காட்ட வேணாம், சாரி சொல்லி காட்ட வேணாம். அது சார், அது சரி சரி தயங்க வேண்டாம், பாவம் உங்களால என்கிட்ட பதில் சொல்ல முடியல. சரி விடுங்க வாத்தியாரே, வாத்தியாருக்கே பதில் தெரியல, எனக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சா அப்போ வந்து சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன விஷயமா கால் பண்ணேன்னு சொன்னேன்ல, அது வந்து வாத்தியாரே, சில பல நாடகங்களை நடத்தி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா, அதாங்க பூஜாக்கும் அஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, ஞாபகம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ பூஜா, அதாவது என் மருமக முழுகாம இருக்கா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க கூட வீட்டுக்கு வந்துட்டு போனீங்க. நாளைக்கு என் மருமகளுக்கு வளகாப்பு, என் தலைமையில என் மருமகளுக்கு வளகாப்பு நடத்துறேன். நீங்களும் உங்க வீட்டை சார்ந்தவங்களும் கட்டாயம் இந்த வளகாப்புக்கு வரணும், வந்துருங்க. நானும் நீங்களே தாங்க, வாத்தியார் இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் நடக்குமா?
கட்டாயம் நீங்கள் வரணும். எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் நீங்கள் கட்டாயம் கலந்துக்கிட்டே ஆகணும். மறக்காமல் வந்துடுங்க. உங்களுக்காக காத்துட்ருப்பேன். என் மருமகளுக்கு வளகாப்பு எல்லாரும் கலந்துக்கணும்னு என் மருமகளோட ஆசை. அதான் நீங்களும் வந்துடுங்க. என் மருமகளுக்கு ஒரு அண்ணன் வரல, அதனால கண்டிப்பாக வந்துடுங்க. கண்டிப்பாக வந்துடுறேன் சார். ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு ஈவினிங் 6 o'clock ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். 1 hour பிஃபோராகவே வந்துடுங்க. எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்கேன். கட்டாயம் வந்துடுங்க. என் மருமகள் நீங்கள்லாம் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். வந்துடுங்க. ஷோர் சார், கண்டிப்பாக வந்துடுறேன். ரொம்ப நன்றி. ஓகே சார். என்னாச்சு? என்ன சொன்னாரு டாடி? என்ன சொன்னார் சொல்லுங்க. என்னையா அமைதியா இருக்க? அந்த பிள்ளை கேட்டுட்டே இருக்கலாம். என்னையா சொன்னார் அந்த ஐயா? சொல்லியா? கீத்து, உங்கள் அப்பா ஃபோன் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? அதான் கேட்டுட்டு இருக்கேன். என்னன்னு சொன்ன? உங்கள் அண்ணி பூஜா இருக்காங்களே, அவங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் வளகாப்பாமா. அதுவும் உங்கள் அப்பாவோட தலைமையில், அதாவது மாமனார் தலைமையில் மருமகளுக்கு வளகாப்பு நடக்குதாமா. அதுக்கு மாமனாரே எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாங்க. இது மருமகளோட ஆசைன்னு சொல்லி. விக்ரம், என்ன சொல்றீங்க? டாடி அப்படி சொன்னாரு? அண்ணியோட வளர்க்கப்ப டாடி எடுத்து நடத்துறாரா? என்னால நம்ப முடியல. விக்ரம், நீங்க நல்லா கேட்டீங்களா? நீங்க தப்பா கேட்டுட்டீங்களா? என் ஃபோனில் ரெக்கார்டிங் இருக்கு, வேணா நீ திருப்பி கேளு. எனக்கும் முதல்ல நம்பிக்கையில் தான். ஆனால் திடீர்னு உங்கள் அப்பா கிட்ட இவ்வளோ பெரிய சேஞ்சஸா என்னால் நம்ப முடியலடி. ஆமாம், ஏதாவது நடந்திருக்குமா? ஐயோ, நான் வேற 10 நாளா வீட்ல இல்லையே. இந்த 10 நாள் கேப்ல ஏதாவது சம்பவம் நடந்திருக்குமா? ஒருவேளை அண்ணன் அப்பா மனசு எதுவும் மாத்திட்டாரோ? அண்ணன் மாத்துறதுக்கு வாய்ப்பில்ல, அண்ணி தான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னமோ நடந்திருக்கேன். விக்ரம், அப்போ நாளைக்கு அன்னைக்கு ஃபங்க்ஷனா? ஆமாண்டி, இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நாளைக்கு ஃபங்க்ஷன் தான். ஏய், யார் ஃபோன்ல? விக்ரம், டாடி எனக்கு கால் பண்றாரு. அன்னைக்குமா ஃபங்க்ஷன் பற்றி சொல்லதான் நினைக்கிறேன். சரி, எடுத்து பேசு, என்னன்னு கேளு. சரி. ஹலோ டாடி, சொல்லுங்க. கீத்து, என்ன டார்லிங், இன்னும் கேம்ப் முடியலையா? டாட், அது வந்து கீத்து, கேம்ப் முடியலையோ நீ நாளைக்கு மார்னிங் நம்ம வீட்டில் இருக்கணும். கேம்ப்லேருந்து சீக்கிரம் கிளம்பு, வீட்டுக்கு ரீச் ஆகுது, புரியுதா? நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், கட்டாயம் நீ இருக்கணும். ஓகே, வந்துடு. ஹலோ டாடி, என்னாச்சு? நாளைக்கு ஃபங்க்ஷன், நாளைக்கு மார்னிங் வீட்ல இருக்கணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. இப்போ என்ன விக்ரம் பண்றது? நாளைக்கு மார்னிங்னா இப்போவே நம்ம கிளம்புறதா உண்டு. நானும் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா என் மாமனார் என்ன இன்வைட் பண்ணியிருக்காரா? சரி, கிளம்புவோம். ஆமாய்யா, நீங்க கிளம்புறதா நல்லது. இவ்வளோ பெரிய மனுஷன் உங்களை கூப்பிட்டுருக்காருன்னு போது நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. அம்மாடி கீத்து, உங்க அப்பாக்கு ஏதோ சந்தேகம் வரதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு போமா, அதான் நல்லது. அம்மா, நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் கிளம்புங்க. நீங்களும் வாங்க, இதான் சொன்னால சந்திருக்கோம். நீங்கள் வாங்க, நம்ம பேச வேண்டியது பேசுகிறோம். என்னையா பேசுறேன்? நான் இப்போதைக்கு வரலையா, அம்மாக்கு ரொம்ப பயமா இருக்கியா? அம்மா, நான் கூட தானே இருக்கேன், வாங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்பி வாங்க. சரி, நம்ம டைம் இல்லை, சீக்கிரம் கிளம்புங்க. உங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைங்க, நான் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணுறேன். கீத்து, உனக்கு தான் சொல்கிறேன், டிக்கெட் வேறு கிடைக்குதான்னு தெரியல. சரி, போயிட்டு ஏதாவது பண்ணிட்டு வரேன். நீங்கள் சீக்கிரம் கிளம்பிடுங்க, ஓகேவா? ஓகே விக்ரம், உடனே கிளம்புறோம். அத்தை வாங்க, நீங்க சொல்றதுதான் கரெக்ட், நம்ம சீக்கிரம் கிளம்புவோம். சரி, பார்த்து கிளம்பிடுங்க. என் லக்கேஜ் சேர்த்து பேக் பண்ணி வை, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. ஹாய்ப்பா, கிரிமலம் சீரிஸ் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம் எஸ், நம்ம அர்ஜுன் கிட்ட மிஸ்டர் ஜெகநாதன் என்ன பேசினாருங்கிறத கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம கீர்த்து, விக்ரம் அவங்களுக்கும் வந்து நம்ம ஜெகநாதன் கால் பண்ணியிருப்பாரு. விக்ரம் சாரையும் நம்ம ஜெகநாதன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலாம். பாருங்கள், ஃபங்க்ஷனில் ஏதாவது அதிரடி நடக்குமா, இல்லை ஃபங்க்ஷன் ஸ்மூத்தாக நடக்குமா எப்படின்னு பார்த்துருவோம். அப்கமிங் எபிசோட்ஸில் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத கண்டிப்பாக பார்த்துருவோம். ஓகே டியர்ஸ். ஓகே, அப்புறம் எல்லோரும் நேற்று வந்து நியூ சீரிஸ் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. நியூ சீரிஸ் நாளைக்கு வரும். நான் சொன்னிருந்தேன் பார்த்தீங்களா, ஃப்ரைடே இல்லைனா டியூஸ்டே அப்படின்ட்டு. நாளைக்கு ஃபஸ்ட்டு சீரியஸாக நம்ம நியூ சீரிஸ் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? இன்னொரு சீரியஸ் எது வரும்ன்ட்டு என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக நியூ சீரிஸ் வந்துடும். ஓகே டியர்ஸ். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மார்னிங்கே வந்து கெடிமலம் கொடுத்துட்ருப்பேன். இன்னொரு சீரீஸ் ஆரம் சீரீஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆரம் தான் இப்போதைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா 1 to 2 o'clock கண்டிப்பாக ஆரம் சீரீஸ் போட்டுடுறேன், அதாவது ராதிமண்டல் சீரீஸ் போட்டுடுறேன் டிஎஸ். ஓகே டிஎஸ், வீடியோஸ் பார்த்துட்டு எப்படி இருந்தது, நம்ம கெடிமலம் சீரீஸ் எப்படி இருந்தது, விறுவிறுப்பாக இருந்ததா, எல்லா செக்மெண்ட்ஸும் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஎஸ். ஓகே, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபாக பண்ணிவிடுங்க டிஎஸ். அப்புறம் நிறைய பேர் வந்து கேகே சீரிஸ் கேட்டிருந்தீங்க. ஆமாப்பா, எனக்கு ஏன் கேகே சீரிஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு பெருசாக வியூஸே போகலை. போட்டு ஒரு 5 days கிட்ட மேலே ஆகுது. 2300 வியூஸ் தான் போயிருக்கு. அதெல்லாம் அன்றைக்கி போட்ட அன்றைக்கே பார்த்தீங்கன்னா 1500 வியூஸில் தான் நின்றுட்டு இருந்தது. இதுக்கு போடுற அதே சேம் எஃபெக்ட் தான்ப்பா அதுக்கும் போடுறேன். ஆனால் வியூஸ் போகலன்னும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அந்த சீரியஸ் எடுக்கவே நமக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது பார்த்தீங்களா.
சீரியஸ்லி இதுதான் உண்மை. அந்த சீரியஸ் எடுக்கலாம்னு போகும்போது வியூஸ் தான் மைண்டுக்கு வருது. அதனால் என்னால் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. இருந்தாலும் ஒரு சீரியஸை எடுத்துட்டோம், அதை நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக எடுத்துறேன் டியர்ஸ், எடுத்து சீக்கிரமே கொடுத்துறேன். இந்த வீக்கில் கேகே சீரிஸ் ஒரு 2 இல்லை 3 சீரிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்றைக்குன்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பட் இந்த வீக்கில் வந்து 2 சீரிஸ் இல்லைனா 3 சீரிஸ் கேகே சீரிஸ் எபிசோட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? 2 இல்லை 3 எபிசோடு கண்டிப்பாக கேகே சீரிஸில் கொடுத்துறேன் டியர்ஸ். ஓகே டியர்ஸ், சீரிஸ் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். ஓகே, பாய் டியர்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹை பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க டியர்ஸ். பாய்.